வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கான அதாவது நேத்திக்கான மார்க்கெட் அப்டேட் படி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இனிமே நம்ம சேனலில் மொத்தம் 2 வீடியோ வரும். காலை 8 மணிக்கு ப்ரீவியஸ் டேயோட மார்க்கெட் அப்டேட்டும், 6 மணிக்கு அதர் ஸ்டாக்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா நானும் இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியா மார்க்கெட் மட்டும் இல்லாமல் மற்ற மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படின்னா இன்டர்நேஷனல் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 5 பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவை இந்த வாரம் நான் போடுறேன். எப்படி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வந்து காலடி வைப்பது என்று சொல்லிட்டு நானும் அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக என்டர் ஆக போகிறேன். ஸோ டே டு டே அப்டேட்டை வந்து அட்லீஸ்ட் வந்து மேக் பண்ணி போடலாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலங்கிறத எக்ஸ்பெக்டேஷனாக வச்சிருக்கேன். இன்டர்நேஷனல் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நிறைய வெல்த் ரிலேட்டட் கண்டென்ட் பற்றி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அப்படியே ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் சென்செக்ஸ் 0.2% டவுனு. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் மைல்டு நெகட்டிவ் தான் சொல்லணும். பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் நியாயப்படி பார்த்தா இன்னைக்கான மார்க்கெட்டில் போட்டு அடிக்கடி நடிச்சிருக்கணும். ஏன்னா ஈரான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்தர் நோட்டீஸ் வர வரைக்கும் யூஎஸ் வந்து மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கான். ருபி வந்து 6 வீக் லோக்கு போயிடுச்சு 95.95. எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் இல்லை. ஒரே ஒரு தலைவன் தான் மொத்த செக்டாரையும் காப்பாற்றினது ஐடி. டிசிஎஸோட Q1ஓட பிரிண்ட் வந்து பெட்டராக இருந்த ரீசன்னால இன்னைக்கான நாளில் ஐடி செக்மெண்ட் வந்து 3.6% ரேலி ஆகி மார்க்கெட்டை முட்டு கொடுத்து காப்பாற்றிருக்கு. இதுக்கு அகேன்ஸ்டாக மீதி எல்லாமே ரெட்டாக தான் இருக்கிறது. ஓவரால் கீ நியூஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப்படியே டீப்பாக லோ போய் மறுபடியும் திருப்பி கொஞ்சம் மேலே போய் ஸ்டேபிளாக க்ளோஸ் ஆச்சு. பட் ஓவரால் ஃபியர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 9% கிட்ட இன்னைக்கான நாளில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் எந்த ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸும் இல்லை. ஸோ சைட்வேஸாக தான் மூவ் ஆயிருக்குன்னு சொல்லணும். செக்டார் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஐடி 3.64, ஸ்மால் மிட் ஸ்மால் ஐடி அண்ட் டெலிகாம் பொறுத்த வரைக்கும் 1.25, கன்சியூமர் டூரபிள்ஸ் 1.21, ஸ்மால் கேப் 0.08, நிஃப்டி எஃப்எம்சிஜி -0.93, மெட்டல்ஸ் -1.16, ரியலிட்டி -1.33. ஸோ ஓவரால் கீ நியூஸஸ் பார்த்துடலாம். ஸோ நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஈரான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் யூஎஸ் வந்து 4வது தடவை மிசைல் லான்ச் பண்ணியிருக்கான். ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் 300+ ஈரானியன் வந்து டார்கெட்ஸ் பண்ணி மொத்தமாக ஒரு 3 நாளாக போட்டு அடிக்கடி அடிச்சிருக்கான். இதை பொறுத்த வரைக்கும் ஈரானுமே ஒரு ஸ்ட்ராங்கான போர் சூழ்நிலைக்கு போயிட்டான். அவனும் ரிட்டாலியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட்டாரு யுஏ நோக்கி பாம்பு போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மாதிரி எண்ட்லெஸ் வாரா போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, பீஸ் டாக் இன்னும் ஓப்பனாக தான் இருக்கு, பட் நாங்கள் வந்து சீஸ்ஃபயர் மட்டும் க்ளோஸ் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இது என்னன்னு எனக்குமே சத்தியமாக புரியவே இல்லை. ஸோ ஓவரால் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஃபியூச்சர் க்ரோத், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2027 க்ரோத்தை 6.66%க்கு ட்ராப் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 7% கிட்ட இருந்துச்சு, 6.6% கிட்ட இறக்கிட்டாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் இதே ஆயில் ரீசன் மட்டுமே. ஸோ கெவின் வாஷ் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மீட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆக போறாரு. ஸோ எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னா, ரேட் ஹைக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2 வருஷத்தோட ஈல்டு வந்து ஹிட் பண்ணிட்டாங்க 4.24%. இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் என்றால் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதனால தான் நானும் யூஎஸ் மார்க்கெட்டுக்குள்ள இப்போ என்டர் ஆகலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் கோல்டும் விழுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ எக்கனாமி அண்ட் பாலிசி பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் 3.93, ஃபுட் இன்ஃப்ளேஷன் சேர்த்தீங்க அப்படின்னா 4.78. ஸோ ஓவரால் ரஃபா இன்ஃப்ளேஷன் 4.5 to 5% கிட்ட போயிடுச்சு. ஆர்பிஐ இவங்கெல்லாம் மேக்ஸிமம் கிளைம் பண்ணுறது 4%. பட் ஆக்சுவலாகவே சொல்லலாம் விலைவாசி எல்லாம் எங்கேயோ ஏறி போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்ஃப்ளேஷன் ஏன்ட்ட பர்சன்டேஜ் கேட்டிங்கன்னா 8% கிட்ட இருக்குன்னு சொல்லுவேன் ஓவரால் கன்சாலிடேட் பண்ணி. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஹோல்சேலோட இன்ஃப்ளேஷன் வந்து கண்ணாப்பின்னான் இருக்கு. இது இன்புட் காஸ்டோட எல்லா ப்ராடக்ட்டுமே அஃபெக்ட் பண்ணுது. எவ்வளோ தூரத்துக்கு தான் குறிப்பாக எஃப்எம்சிஜி செக்டர்ஸு, ஆட்டோ செக்டர்ஸ்லாம் எவ்வளோ நாளைக்கு ப்ரைஸ் அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்கன்னு தெரில. கூடிய விரைவில் எல்லாத்தோட ப்ரைஸும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் பிரெண்ட் ஆயிலோட ப்ரைஸ் கண்ணா பின்னான்னு ஏறிட்டு இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு.
ஸோ இது எதுவுமே இந்தியாவுக்கு பாசிட்டிவாக இல்லை. பேங்க் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் ஃபண்டிங் ஆல்மோஸ்ட் ஷார்ட் டேர்ம் ஃபண்டிங் ஆல்மோஸ்ட் இன்சூரன்ஸ் டெபாசிட்டா 38% கிட்ட ஓவரால் கோட் பண்ணியிருக்காங்க. செக்டார் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் வந்து இதுவரைக்கும் நடந்த Q1 ரிசல்ட்ஸ்ல எதிர்பார்க்காத அளவில் கொஞ்சம் பாசிட்டிவாக போஸ்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா ரெவன்யூ விழுன்னு எதிர்பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 13.9% கிட்ட இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆர்டர் புக்கா $9.5 பில்லியன் வந்து வச்சிருக்காங்க. அதுல வந்து 800 மில்லியன் வந்து ஏஏ லீட் மெகா டீல் ஃபார் எஸ்கேஎஃப் இருக்கு. ஸோ ஓவரால் டிசிஎஸ் வந்து ப்ராப்பரான லைனப் பண்ண உடனே இதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அடுத்தடுத்த கம்பெனிஸ் மேலேயுமே இருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜினா 24% கிட்ட விழுந்திருக்கு. பட் ஏன்னா ஆல்ரெடி இன்டர்ம் டிவிடெண்டா ₹12 தராங்க. ரெக்கார்ட் டேட் வந்ததுக்கு ஜூலை 15. இப்போ டிசிஎஸ் போய் கபால் வாங்காதீங்க. ஒரு சின்ன ஷார்ப் நடந்திருக்கு இப்போ. பட் கீழே கொஞ்சம் விழும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக ப்ரெஷரில் இருக்குது. ஏன்னா என்எம்டிசி பொறுத்த வரைக்கும் அவங்களோட அயன் ஓர் ப்ரைஸை ரிவைஸ் பண்ணுறதாக பிளான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் நிஃப்டி மெட்டல்ஸ் வந்து 1% கிட்ட 1.2% விழுந்திருக்கு. இது வந்து டாடா ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து ட்ராப் ஆயிருக்கு. இந்த பர்டிகுலர் ரீசனால டிஸ்பேச் டாடா ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் 11% கிட்ட இயர் ஆன் இயர் அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இன்னைக்கு டாடா ஸ்டீல், அதாவது நேற்று டாடா ஸ்டீல் வந்து ஒரு 2-3 ஷேர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் இப்போதைக்கு இருக்குது. இதை நீங்கள் கன்சிடர் பண்ணி 1 or 2 வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1.3% இன்னைக்கான நல்ல டவுனு. ஸோ இதுக்கு பின்னாடி எந்த ஒரு கம்பெனி ரிலேட்டட் நியூஸும் இல்லை. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அண்ட் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆர்பிஐ ரேட்டு கட் பண்ணுற மாதிரி தெரியல. மார்டேஜ் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால ஹவுசிங் டிமாண்ட் குறைஞ்சிருச்சு. இதுதான் இதோட சைக்கிள். ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஸ்டேபிள் ஆகலைன்னா இந்த நியூஸ் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கும். ஸோ பவர் செக்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஸி இன்னைக்கு. என்டிபிசி வந்து ஆல்மோஸ்ட் 20,000 கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கான அப்ரூவல் இருக்கு. ஸோ இது வந்து சூப்பர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் ஸ்டேஜ் 3 சத்தீஸ்கர்ல. பவர் கிரிட் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரியில ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்காங்க பிட்டிங்ல. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பொறுத்த வரைக்கும் 1081 மெகாவாட்டுக்கான ரெனியூபிள் எனர்ஜி வந்து ஏப்ரலில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான பிளான்ஸும் முடிந்து விட்டது. ஸோ ஓவரால் பவர் செக்டர் ரொம்பவே பாசிட்டிவாகவும் பிஸியாகவும் இருக்குது. எஃப்எம்சிஜி வந்து 0.9% விழுந்திருக்கு. குறிப்பாக க்ரூட் ஆயில் ப்ரைஸ் தான். பேக்கேஜிங்கு, லாஜிஸ்டிக்ஸு அண்ட் இன்புட் காஸ்ட் எல்லாமே கண்ணா பின்னாடி ஏறிடுச்சு. குறிப்பாக ஃபுட் இன்ஃப்ளேஷன் மட்டும் 4.78% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு அர்த்தம் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வாங்க போகிற சமையல் ரிலேட்டடாக உள்ள இல்லை ஃபுட் ரிலேட்டடாக உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸுமே குறைஞ்சது ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகணும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். டிக்சன் பொறுத்த வரைக்கும் விவோவோட ஒரு ஜாயின் வெஞ்சர் வச்சுட்டு ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் வந்துருச்சு. இதில் டிக்சனோட ஷேர் 51%, விவோ 49% இருக்குது. ஓஇஎம் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் எலக்ட்ரானிக் டிவைசஸும் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் இருக்குது. ஹேவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்வே பிக்ஸி ஏஎஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இந்தியாவில் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் பண்ணுறாங்க. சைனா +1ங்கிற ஸ்ட்ராட்டஜி இந்த கம்பெனிஸ்க்கு கை கொடுக்குங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாகவுமே இருக்குது. ஸோ கார்பரேட் பொறுத்த வரைக்கும் ஓவரால் வந்து நாம் வெயிட் பண்ண வேண்டியது எஸ்பிஐ வந்து அவங்களோட ஐபிஓ, எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அவங்க ஐபிஓ வர்றதுக்கான பிளான்ஸ் இருந்துச்சு. அந்த ஐபிஓ சைஸை வந்து குறைச்சிருக்காங்க. 11,692 கோடியிலிருந்து 9,812 கோடியாக குறைச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் ப்ரீ ஐபிஓ பிளேஸ்மெண்ட்டாகவே ஆல்ரெடி 1,880 கோடி கலெக்ட் பண்ணிட்டாங்க 30 இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு அலோகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலே உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ யாராவது ஆர்பிட்ராஜ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. இண்டிகோ பொறுத்த வரைக்கும் டிஜிசிஏ ஒரு வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் ஜனவரி 2026 இந்த வருஷத்துல அவங்க வந்து எஸ்ஓபி டிவியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக என்ன சொல்லணும்னா அவங்க டேஞ்சரஸான சில மெட்டீரியலை கேரி பண்ணி ஷிப் பண்ணதற்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கிற ரீசன்னால இது இண்டிகோக்கு இன்னும் போட்டு அடிதான். ஆல்ரெடி ஃபியூயல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனது இண்டிகோக்கு அடி. இந்த நியூஸும் இண்டிகோக்கு அடி. ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் ஆல்மோஸ்ட் வந்து கிடைக்க போகுது. 60,000 கோடிக்கான பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு வரதுக்கான பிளான்ஸ் இருக்கு. என்டிபிசி போர்டு வந்து 20,000 கோடிக்கான 1600 மெகாவாட் ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் எம்என்டம் பொறுத்த வரைக்கும் ஜூன் மந்தோட சேல்ஸ் 32.5% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 120.7% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எம்என்டம்க்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ்.
இந்த வாரம் உண்மைக்குமே அருமையான வாரம். ஏர்னிங் கேலண்டர்னு சொல்லணும். மண்டே ஹெச்சிஎல் டெக்னாலஜி, டியூஸ்டே எல்என்டி அண்ட் வெனஸ்டே பொறுத்த வரைக்கும் HDFC லைன்ஸ், ஐசிஐசி, ஏஞ்சல் ஒன், தேர்ஸ்டே விப்ரோ டெக் மகேந்திரா, பாலிகேப், ஃப்ரைடே JSW ஸ்டீல், ஹேவல்ஸு, பூனவெல்லா ஃபின்காப்பு, டாடா டெக்னாலஜி, சாட்டர்டே HDFC, ஐசிஐசி, ஆக்சிஸ் பேங்க், கொட்டக் மகேந்திரா அண்ட் எஸ் பேங்க். ஸோ இந்த வாரம் நமக்கு நிறைய நியூஸஸ் காத்து கொண்டிருக்கிறது. போர்ட்ஃபோலியோ ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா டாலர் ஏர்னிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்குது. ஐடி, ஃபார்மா, அப்ஸ்ட்ரீம் ஆயில் எல்லாமே. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் காஷியஸாக நம்ம அணுக வேண்டியது எஃப்எம்சிஜி, பெயிண்ட்டு, ஏவியேஷன், ரியல் எஸ்டேட், என்பிஎஃப்சி, ஓஎம்சி அண்ட் இம்போர்ட்டர்ஸ். டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சரல் பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸு, ரயில்வே இது எல்லாம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷனுமே பாசிட்டிவாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓவரால் இந்த மார்க்கெட் அப்டேட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கான நாளில் உங்களுக்கு இனிதே நடக்கிறதுக்கு நான் வாழ்த்துகிறேன். நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது வெல்த் ஜென்ரேஷன் பற்றி வீடியோ மேக் பண்ணி போடணும்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்டர்நேஷனல் கமெண்ட் பண்ணுங்க.